ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல். டிக்கெட் போடுங்க. டிக்கெட் நடந்தே போயிட்டுருக்கோம், வண்டி இங்கே இல்லை, வெளியூரில் தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி மறுபடியும் ரிசர்வ் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம். ப்ரைவேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்க போகிறோம். ஏன்னா ரிசர்வ்க்கு ரொம்ப இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு ஃபுல்லாக இரும்புறான், அதுக்கப்புறம் சளி இருக்குது. அதனால் ப்ரைவேட்லேயே காமிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்தே போகலாம், ஏன்னா கிட்ட தான் இருக்குது, வீடு கிட்ட தான் இருக்குது ஹாஸ்பிட்டல். இந்த தடவை ப்ரைவேட்டில் காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலை. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல். டிக்கெட் போடுங்க. டிக்கெட் நடந்தே போயிட்டுருக்கோம், வண்டி இங்கே இல்லை, வெளியூரில் தான் இருக்குது. ஹெல்ப் டிக்கெட் போடுங்க. டிக்கெட் 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 போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் செம்ம கூட்டம். ரிசர்வ் பேர் எப்போ வரும்னே தெரியாது, செம்ம கூட்டம், நிறைய பேர் இருக்காங்க. இந்த சைடும் நிறைய பேர். ரிசர்வ் இங்கே உட்காந்துருக்கான். இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. சேட்டையான சேட்டை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஒரு குழந்தை அழுதுட்டு அதை இருக்கா. ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா அவங்க அப்பாட்ட. அவர் ஒன்றும் வாங்கி கொடுக்கலையா, கோவத்தில் இருக்கா ரொம்ப. ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் இன்னும் கூப்பிடல, நிறைய பேர் இருக்காங்க, சரியான கூட்டம். ரிசர்வ்க்கு ஃப்ரெண்ட்ஸு காய்ச்சி ஒரே இரும்புறான் நைட்டு தூங்கும்போது. மற்ற நேரம் இரும்ப மாட்டான், தூங்கும்போது மட்டும் இரும்பல் செம்மையாக வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, இன்னும் சளி நல்லாகல ஃப்ரெண்ட்ஸ். நேபாளுக்கு எப்படி தான் கூப்பிட்டு போகிறது தெரியல. நியூஸ்லாம் பார்த்தா ஒரே கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க, அந்த நார்த்தன் சைட். ஃப்ரெண்ட்ஸ் செக்கப் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். பாப்பா வழக்கம் போல் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கேன். அதனால் கேக்கு வாங்கி கொடுங்க டேடின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அவங்க அப்பா ஸ்வீட் கடைக்கு கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கேக் வாங்கி கொடுத்தாரு. ரிசர்வ்க்கு டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நெப்ளைசர் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வச்சாங்க. அவனுக்கு இந்த கோல்டு ஒத்துக்கலை ஃப்ரெண்ட்ஸ், வின்டர் சீசனில் ஒத்துக்கலை. அதனால் உடம்பு சரியில்லாமல் போச்சு. நைட்டு ரொம்ப இரும்புறான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ். நைட்டு அடிக்கடி இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சளி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ்க்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க, இருமல் சளி மெடிசன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் மளிகை கடையில் போயிட்டு சம்பா கோதுமை ரவை வாங்கிட்டு வந்தேன், ஒரு பாக்கெட்டு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பேபிஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்சர் பாக்கெட், 1/4 கிலோ 60 ரூபா சொன்னாங்க. இது பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சா, கேக் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேக் 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது மிக்சர், இது ராகி மாவு, இது நார்மலான ரவை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது எள்ளு, கருப்பு எள்ளு, அதோட மிட்டாய் சாப்பிட்லான்னு வாங்கினேன். இது 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாக்கெட். எள்ளு மிட்டாய், இது ஒரு பேக்கெட் வாங்கினேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் அண்டு ரிசர்வ்க்கு செக் பண்ண போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.